பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாரீர் சிதம்பர சிவகாமி மணாளரே வாரீர், வாரீர் சிதம்பர சிவகாமி மணாளரே வாரீர், அருட்பெருஞ்சோதியரே வாரீர், அருட்பெருஞ்சோதியரே வாரீர். என் ஆண்டவரே அம்பலவானரே வாரீர், என் ஆண்டவரே அம்பலவானரே வாரீர். அச்சந்த வித்தென்னை ஆட்கொண்டருளிய, அச்சந்த வித்தென்னை ஆட்கொண்டருளிய அந்தனரே வாரீர், அன்புருவான அம்பலவானரே வாரீர், அன்புருவான அம்பலவானரே வாரீர். வாரீர் வாரீர் சிதம்பர, வாரீர் சிதம்பர சிவகாமி மணாளரே வாரீர். இப்படி வள்ளல் பெருமான் ஆண்டவனே எப்படிலாம் அழிக்கிறேன் என்றார் பாருங்க. சிதம்பரன்றது இந்த இடம், இந்த இடத்துக்கு போய் சிதம்பரம், அங்கே சிவகாமி வள்ளியோடு இருக்கிற சிவகாமி மணாளரே வாரீர், இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே இங்கே வாரீர் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அம்பலம், இதான் அம்பலம், அம்பலவானரே வாரீர், அச்சம் தவிர்த்து என்னை ஆட்கொண்டு அருளிய அந்தனரே வாரீர். இறைவனுக்கு ஒரு பேர் அந்தனர், அந்தனரே வாரீர் அப்படின்றார். அப்புறம் அம்பலவானரே வாரீர் அப்படின்றார். அப்புறம் என்ன சொல்கிறாரு, அன்புருவானவரே வாரீர், அன்புக்கும் அடைக்குந்தால் உண்டுன்னுவாங்க, அன்பே சிவன்னுவாங்க. அப்போ அவரும் அன்பாயிட்டாங்க. அதனால தான் அன்புருவானவரே அம்பலவானரே வாரீர் அப்படின்னு சொல்கிறார். அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடக்கும், அண்டங்கள் எல்லாம் ஒரு அணுவில் அடக்கும், அண்டங்கள் எல்லாம் அணுவில் அடக்கும் அற்புதம் நிகழ்த்து அன்புருவானவரே வாரீர் அப்படின்றார். எப்படிலாம் ஆண்டவனை என்னென்ன சொல்கிறார், அண்டங்கள்லாம் ஒரு அணுவில் அடக்கும் அற்புதம் நிகழ்த்து அன்புருவானவரே வாரீர் அப்படின்றார். இப்போ ஆண்டவனை இப்படிலாம் இந்த இடத்துக்கு புருவ மத்தியில் நீங்கள் வாரீர், வந்து எங்களை ஆதரீர், எங்களுக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மண் என்று ஒன்று கண்டீர், மண் என்று ஒன்று கண்டீர், இருவகை பாத்திரம், தின் என்று இருந்து தின் என்று இருந்தது, தீனில் சேர்ந்தது, மீண்டும் கரையும் மன்னார் போனது போல் என் என்று மாந்தர் இறக்கின்றவாறே அப்படின்னு சொல்கிறார். என்னென்ன, மண் ஒன்று இருந்தது கண்டீர், மண் இருக்குது பார்க்குறோம் நம்ம. ஒரு மண்ணினால் செய்த பாத்திரம், இரு பாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். மண்ணினால் செய்த பாத்திரம் 2 பாத்திரம், இரு பாத்திரம்ன்றார். இருவகை, அதில் சுட்ட மண் பாத்திரம் ஒன்று, சுடாத மண் பாத்திரம் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். சுட்ட மண் பாத்திரம் சமைக்கலாம், தண்ணி வச்சுருக்கலாம், நாம் பயிர் செய்த தானியங்களை சேமித்து வைக்கலாம், எல்லாம் செய்யலாம். மழையிலையும் வைக்கலாம், வெயிலையும் வைக்கலாம், எவ்வளோ மழை பெஞ்சாலும் வைக்கலாம், எத்தனை வருஷமானாலும் அப்படியே இருக்கும். சுட்ட மண் பாத்திரம். சுடாத மண் பாத்திரம் இருக்குது, அது சமைக்க முடியாது, மழையில் வைக்க முடியாது, தண்ணி அது மேலே பட்டால் மண்ணோடு மண்ணாக கரைஞ்சிரும். அதனால் சுட்ட மண் பாத்திரம் தவம்ன்றார். சுட்ட மண் பாத்திரம் தவம். அந்த இடத்துல நம்ம சிந்தனையை வைக்கும்போது நம்முடைய ஊழ்வினைகள், மனசில் இருக்கின்ற துருசுகள், குழப்பங்கள், அழுக்குகள் சுட்ட மண் போல தீயினில் மறைந்துவிடும். இங்கே நாம் சுடுகின்ற பொழுது இந்த உடம்பும் ஒரு மண்ணாலான பாத்திரம்,
இந்த உடம்பு மண்ணால் ஆனது. இந்த சுடாத மண் மாதிரி நாம் இறந்து விடுவதை விட குயவன் சுட்ட மண் போல எக்காலத்தும் எவ்விடத்தும் அழியாது இருக்கக்கூடிய பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதுதான் திருமூலரின் கருத்து. அப்போ மனதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கரைஞ்சிடும்ன்றார் இந்த சுட்ட மண் பாத்திரம். அப்போ அந்த மண்ணை, இந்த உடம்பானது மண்ணானது தினமும் இங்கே சுடுங்கப்பா, 6 வேளை எத்தொழிலை செய்தாலும் யாதொன்றை நினைத்தாலும் முத்தர் மனம் மோனத்தேன்னாங்க. இதுக்காக தனியாக ஒரு இடத்த பார்த்து உட்கார வேண்டியில்ல, எதை வேண்டாலும் செய்யலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இந்த இடத்துல இருந்தால் போதும், இங்கே சேமித்தால் போதும். நம்ம சிந்தனையை வைக்க வைக்க இங்கே சேமிப்பு உண்டாகிட்டே இருக்கும், இறையர்கள் நம்ம சார்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ சுட்ட மண் போல் இந்த உடம்பு மாற வேண்டுமே, ஆனால் இதுக்கு ஒரே வழி தவம் தான் சொல்கிறார். அதான் வள்ளல் பெருமான் சொல்லுவார், என் தவ பயனி என் தவ பலனி அப்படின்னு. என் தவத்தால் தான் இந்த பயன் கிடைச்சிது, என் தவத்தால் தான் இந்த பலன் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்மகிட்ட என்ன சொல்கிறார், நான் தவத்தால் தான் எல்லாத்தையும் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். தவம் செய்தால் இந்த உடம்பை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், மறையலாம், அதெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. ஞானசம்பந்தர் மறைஞ்சார், பட்டினத்தார் மறைஞ்சார், கோடான கோடி பேர்கள் மறைஞ்சாங்க. வள்ளல் பெருமான் இப்போ 18ஆம் நூற்றாண்டில் மறைஞ்சார். இதுக்கு முன்னாடி கோடான கோடி பேர்கள் மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த பாத்திரமானது சுட்ட மண்ணாக இருந்தால் தானே, திடமான இந்த உடம்பானது திடமாக இருந்தால் தானே நீ மறைய முடியும். அதுதான் சொன்னார், நோயற்ற வாழ்வு வாழ்வு. நோய் இருந்தால் நீ எப்படி தவம் செய்ய முடியும்? எல்லாத்தையுமே சரியாகும்னு சொல்கிறார். எப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல இந்த அனலில் வச்சு சுட்டினா உடம்பு உனக்கு தங்கமாகும், தகரம் இப்போ தங்கமாகுன்றார். தகரமாக இருக்கிற இந்த உடம்பானது தங்கமாகும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் காயமே இது பொய்யம்மா, காயமே இது பொய்யம்மா, சிவ காற்றடைந்த பையம்மாம், மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடம்மாம், மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடம்மாம், வெந்த சோறும் நொந்த காயும் தின்னு வளர்ந்த தொப்பம்மாம், வெந்த சோறும் நொந்த காயும் தின்னு வளர்ந்த தொப்பம்மாம், வெளுத்த நரம்பும் புழுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடம்மா, வெளுத்த நரம்பும் புழுத்த தோலும் இழுத்து கட்டிய கூடம்மா, காயமே இது பொய்யம்மா, காயமே இது பொய்யம்மா, சிவ காற்றடைந்த பையம்மாம், மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடம்மா, மாயனார் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடம்மா, மண்ணு பாண்டம் ஓடம்மா அப்படின்றார். இது மாயமான ஒரு குயவன் தாய் வயிற்றிலே இந்த உடம்பை பச்சை மண்ணாக கட்டி வெளியே கொண்டு வரான். இந்த மண்ணோடு இருந்தால் நாம் மீண்டும் சுடாத பாத்திரம் போல இந்த மண்ணிலே நாம் அழிந்து விடுவோம், மண்ணிலே மடிந்து விடுவோம், மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வருவோம், பிறவி பெருங்கடலை நீந்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறார். அப்படி பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால் தவந்தான் இதுக்கு காரணம்ன்றார். என்ன சொல்கிறாரு, தவந்தான், தவத்துக்கு இணை எதுவுமே இல்லை அப்படின்றார். என்ன சொல்கிறாரு, பற்றற்றான் பற்றினை பற்றுக, பற்றற்றான் பற்றினை பற்றுக, அப்பற்று விட்டார்க்கு, அப்பற்று விட்டார்க்கு இந்த தேகத்தை எப்படி வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, பற்று அற்றுன்னா நம்ம சம்பாதிக்காத வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மனைவிக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாம் பற்று கிடையாது, அதெல்லாம் பற்று இல்லை. அந்த உடம்பை விட்டு ஆவியானது வெளியே போன உடனே அந்த பற்று அற்று போகும், இதெல்லாம் ஒரு பற்று கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற உயிரானது வெளிப்பட்டால் இந்த சுற்றத்தார், பிள்ளைங்க, அவங்க மனைவி, நம்ம உறவினர்கள் எல்லா பற்றும் அப்பயே விட்டு போகும், பற்றே இருக்காது. அந்த பற்றை அவர் சொல்லலை,
பற்று அற்றான் என்றால் இறைவன் தான் பற்று அற்றவன். யாரு? இறைவன் தான் பற்று அற்றவன். அந்த பற்றில்லாத இருக்கக்கூடியவன் இறைவன் தான். அந்த இறைவனை நீங்கள் சரணாகதி அடைந்தால், இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்து அவன் பாதத்தையே பற்றி கொண்டால் உங்களுக்கு பற்று அற்றுவிடும். யாருக்கு பற்று வைக்கணும்? நம்ம யார் மேலே பற்று வைக்கணும்? இறைவன் மேல் மட்டும்தான் பற்று வைக்கணும். இப்போ இங்கே நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பற்றெல்லாம் பற்று இல்லை. ஏன்னா பட்டினத்தடிகள் அவங்க அம்மாவுக்கு தீ மூட்டுற வரைக்கும் அவருடைய மறைவு காலத்தை தள்ளி போட்டு வச்சுருந்தார் வெயிட்டிங்கில். அந்த அம்மாவுக்கு தீ மூட்டிட்டு தான் திரும்ப அவர் மறைந்தார். அவரும் ஒரு சால் பானையில், மண் பானையில் மறைந்தார். இந்த உலக மக்களுக்கு தெரியணும். அதுபோல் ஞானசம்பந்தர் திருமணமான பிறகு திருமண கோலத்தோடு வரவங்களாம் வாங்கன்னு கூட்டின்னு போயிட்டார். எந்த கஷ்டமும் இல்லை, கூட போனவங்களாம் மாறிட்டாங்க. அதுபோல் திட நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதான் வள்ளல் பெருமை சொல்கிறாரு, இது நான் சொல்கிறத கேளுங்கப்பா, அவநம்பிக்கை அடையாதி. என்ன சொல்கிறாரு? மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீரானால், அப்புறம் பார்த்தலாம் அப்படின்னா ஒன்றும் நடக்காது, உங்களுக்கு விசா கிடைக்காது. இறைவன் மேல் பற்று வைத்தால் தான் உங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்றார். அப்போ மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீரானால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமோ அந்தோ. கொஞ்சம் நீங்கள் வெயிட்டிங் பண்ணீங்க, இல்லை அப்புறம் பார்த்தலாம் தள்ளி போட்டீங்க, இந்த மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது, எப்போ வேணாலும் வரலாம். இன்று வருமோம், நாளைக்கே வருமோம், மற்ற என்று வருமோம், இரவிலோ பகலிலோ எந்தெந்த நேரங்களிலோ அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஆண்டவனுடைய அருள் நமக்கு எப்போ வரும்னு சொல்ல முடியாது, மரணம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒன்று தான், ஜன நேரத்தில் கிடைக்கும். அதனால் அதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, மற்றறிவோம் என சிறிதும் தாழ்ந்திருப்பீர் ஆனால் மரணம் என்னும் பெரும்பாவி வந்துடுமோ அந்தோ. என்ன பண்ணுவீங்க? மரணம் வந்தால் சற்றும் அதை உம்மாலே தடுக்க முடியாது, சற்றும் அதை உங்களால் தடுக்க முடியாது. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் மட்டும் எட்டி நின்று தடுக்க வல்லீர் இவ்வுலகில் எவரும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? என்னுடைய மார்க்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் அந்த யமனை எட்டி நிற்க வைக்கலாம், இந்த இதை தள்ளி போடலாம், யமன் கிட்ட வராம தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்றாரு. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் மட்டும்தான் நடக்குன்றார், மற்றவர்களால் நடக்காதுன்னு சொல்றாரு திட்டவட்டமா. எட்டி நின்று தடுக்க வல்லர் இவ்வுலகில் எவருன்னார், இந்த உலகத்திலே யாரும் கிடையாதுன்னு சொல்றாரு. சமரச சன்மார்க்க சங்கத்தவர்களால் மட்டுமே முடியும்னு சொல்றாரு அவரு. ஆனா நம்ம சங்கத்தவர்கள் அதை நல்லா நம்ம உள்நோக்கி பார்க்கணும். ஏன் திடமா சொல்றாரு? அதை உள்நோக்கி பார்த்தால், நன்முயற்சியில் இருந்தால் நம்முடைய ஆசான் அடைந்ததை நாமும் அடையலாம். ஆசான் எவ்வழியோ அவருடைய சீடர்களும் அவ்வழி. என்ன சொல்றாரு? என் குண 8 வகை என் குண கலை உடைய பரம்பொருளின் 8 குணமுடைய பரம்பொருளின் திருவடியை வணங்காதவன், 8 குணம் உள்ள பரம்பொருளை இறைவனை வணங்காதவன் ஐம்பொறிகளாலும் அடங்காது அப்படின்றார். ஐம்பொறிகளும் அவங்களுக்கு அடங்காதான். கண்ணு, மூக்கு, வாய், காது, இந்த ஐம்பொறிகளும் அடங்காதான், பஞ்சபூதமும் அடங்காதான். அப்போ எங்கே போனால் அடங்கும்? என் குணத்தான் என் குணங்களை உடையவன் பரம்பொருள், என் குணங்களை உடையவன் பரம்பொருள். அவனுடைய திருவடியை வணங்காவிட்டால், அவன் பாதத்தை வணங்காவிட்டால் ஐம்பொறிகளும் அடங்காது அப்படின்றார். ஐம்பொறிகளும் அடங்காது, பஞ்சபூதமும் உனக்கு அடங்காது அப்படின்றார். அப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாருமே? திருமூலர்லேருந்து வள்ளல் பெருமா இருந்து வள்ளூர்லேருந்து இதான் சொல்கிறாங்க. வள்ளூரும் அதான் சொல்கிறாரு, இறைவனின் திருவடியை தோணி போல பிடிச்சிக்கணுமா. தோணியில் நம்ம உட்காந்துருக்கோம்ல, தோணி ஓட்டுறவர் ஓட்டிகிட்டு போகிறார், அவர் தான் இறைவன்.
நாம் உட்காந்து போகிறோம். அப்போ தோணியை வந்து நம்ம கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் வாழ்க்கையிலே மறக்க வேணாம் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை என்னும் ஓடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த ஓடத்தை ஒருத்தன் ஓட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஓடத்தில் நாம் என்ன பண்ணணும்? தோணியை அந்த ஓடத்தை கண்டிப்பாக பிடிச்சிக்கணும். பிறவையாகிய அந்த தோணியை பிடிச்சிக்கிட்டா இறைவனுடைய திருவடியான அந்த தோணியை பிடித்து கொண்டால் பிறவியாகிய பெருங்கடலை நீந்தலாம். அந்த கடலை நீந்ததும் ஒன்று சரிதான், இந்த கடலை நீந்தலாம். பிறவி என்ற பெருங்கடலை நீந்தலாம். கடக்க முயற்சியும் திருவடியை, அதை கடக்கிறதுக்கு முயற்சியும் வேணும், திருவடியை விடாமல் இருக்கணும். இந்த பற்று விட்டவர்கள் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாங்க. இதை கடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பற்றியவர்கள் மட்டும்தான் பிறவி பெருங்கடலை கடக்க முடியும். இறைவனுடைய திருவடியை பற்றாதவர்கள் கடக்க முடியாது என்று திட்டவட்டமாக வள்ளுவர் பெருந்தகை சொல்கிறார். ஆக அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமான், நீ இதை திருவடியை பற்றி கொண்டால் அருட்சோதி ஆகலாம். எப்படி சொல்கிறாரு? அருட்சோதி ஆகலாம். அவருடைய திருவடியை பற்றாவிட்டால் நீ அருட்சோதியாக இந்த உருவத்தை கடக்க முடியாது, உருவத்தை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறார். இந்த தவத்தை நீ சரியாக முறையாக செய்தேயானால் அருள் ஆட்சி பெறலாம் அப்படின்றார். அருளாட்சி, ஆண்டனுடைய அருளாட்சி பெறலாம் அப்படின்றார். அப்புறம் மறுசார்பு தீர்த்தார். நமக்கு மறுபடியும் கொடுத்துட்டார். மறுபடியும் என்ன கொடுத்துட்டார்? வரங்களை கொடுத்துட்டார். மறுசார்பு தீர்த்தார். இவங்க மட்டும்தான் மரணத்தை தவிர்க்க முடியுன்றார். யாரு? இவங்க மட்டும்தான் மரணத்தை தவிர்க்க முடியும் அப்படின்றார். மரணத்தை யார் தவிர்க்கலாம்? அருட்சோதியானோம் என்று ஆடுகிளியே பாடுகிளியே, அருட்சோதியானோம் என்று ஆடுகிளியே நீ பாடுகிளியே, அருளாட்சி பெற்றோம் என்று ஆடுகிளியே நீ பாடுகிளியே, அருளாட்சி பெற்றோம் என்று ஆடுகிளியே, மறுசார்பு தீர்த்தோம் என்று ஆடுகிளியே, மறுசார்பு தீர்த்தோம் என்று ஆடுகிளியே நீ பாடுகிளியே, அந்த மாயனார் வருவார் என்று ஆடுகிளியே, அந்த மாயனார் வருவார் என்று ஆடுகிளியே, மரணத்தை தவிர்த்தோம் என்று ஆடுகிளியே, மரணத்தை தவிர்த்தோம் என்று ஆடுகிளியே, மாயவன் சொன்னபடி ஆடுகிளியே, அந்த மாயவன் சொன்னபடி ஆடுகிளியே, எல்லா வல்ல இறைவனை நாடுகிளியே, எல்லா வல்ல இறைவனை நாடுகிளியே, ஆடுகிளியே விளையாடுகிளியே, அருட்சோதியானோம் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி ஜோயம் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி ஜோயம் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி பரம் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி அருள் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி அருள் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி சிவம் என்று ஆடுகிளியே, ஜோதி ஜோதி சிவம் என்று ஆடுகிளியே. இந்த அருட்சோதியை நீங்கள் அடைந்தால் ஜோதி ஜோதி சுயமா எல்லாம் சுயமா நீங்களே, சுயம்னா அதுவாக உற்பத்தியானது. இப்போ மலையெல்லாம் வந்து சுயமாக உற்பத்தியானது. ஜோதி ஜோதி சுயம் அப்படின்னு சொல்கிறார். ஜோதி ஜோதி பரம். இந்த சுயம் எங்கேருந்து வந்ததுன்னா பரத்துலேருந்து வந்ததுன்றார். சுயம் எங்கேருந்து வந்தது? பரத்துலேருந்து வந்தது. பூமியும் எங்கேருந்து வந்தது? பரத்துலேருந்து தான் வந்தது. அனைத்து கோள்களும் பரத்துலேருந்து தான் வந்தது. எல்லா கண்ட்ரோலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இந்த கோள்களை சாராத ஏகப்பட்ட கோள்கள் இருக்குது.
நாம் சொல்கிறது நவகோள்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம், 9 கோள்கள். ஆனால் ஏன்னா இந்த உடம்புக்கு 9 ஓட்டை, ஓட்டை வீடு 9 வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 துவாரம் இருக்குது இந்த உடம்பு. அதான் தவம் பண்ணும்போது அந்த மூலாதார மலவாசலை அடைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. யார் வாசி யோகம் பண்ணும்போது அப்படி அதை அடைச்சுன்னு சொன்னால் அந்த வாசல் அடைஞ்சிருந்தால் அவனுக்கு சுகமாக இருக்கும் அப்படின்னு. தவம் பண்ணும்போது அந்த மலவாசலை அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தவம் பண்ணுறதுக்கு முன்னாடி மல ஜல கழிவுகளை நீக்க வேண்டும் தவம் பண்ணுறது. ஏன்னா தவத்தில் போய் உட்காரும்போது அந்த மல ஜல தவம் பண்ண முடியாது. தவத்துக்கு முன்னாடி மல ஜல கழிவுகளை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மரணத்தை தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். மரணம் தவிர்த்தோம் என்று ஆடுகிலேயே அப்படின்னா மரணத்தை தவிர்க்கக்கூடிய வல்லமை எல்லா வல்ல இறைவனிடத்தில் தான் இருக்குது. எல்லா வல்ல இறைவனை நான் பற்றி கொண்டேன், எல்லா வல்ல இறைவனோடு நான் உற்றேன், கலந்தேன், என் பதியோடு ஒன்று சேர்ந்து இருந்தேன், என் பதியும் நானும் ஒன்றாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். பதின்னு சொல்கிறார், மழைன்னு சொல்கிறார், ஒளின்னு சொல்கிறார், விளக்குன்னு சொல்கிறார், மணின்றார், கருத்து என்றார். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, பெண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அன்னூர் அமைந்த அற்பெருஞ்சோதி அப்படின்றார். பெண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அப்படின்னா பெண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த திரள் அனைத்தும் ஆணுக்கு இருக்கும், ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த திரள்கள் அனைத்தும் பெண்ணுக்கு இருக்கும். இதை சிறப்பு வகுப்பில் பேசுவாங்க. ஏன்னா இதில் ஏகப்பட்ட கொஞ்சம் முக்கியமான கருத்துகள் இருக்குது. அதான் பெண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அன்னூர் அமைந்த அற்பெருஞ்சோதி, பெருந்திரள் புறத்தும் ஆந்திரள் அகத்தும் அன்னூர் அமைத்த அற்பெருஞ்சோதின்னு சொல்லுவாங்க. இறைவன் அவங்களுக்கு புறத்தில் கொடுத்துருக்குறான் இந்த ஆண்டவனுடைய சக்தியை, ஆண்களுக்கு அகத்தில் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்கிறார். பெருந்திரள் புறத்தும் ஆந்திரள் அகத்தும் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் பெண்ணினில் ஆணும் ஆணினில் பெண்ணும் அது சொல்லிட்டாச்சு. பெண்ணினில் 3 ஆணினில் 2 அன்னூர் அமைத்த அற்பெருஞ்சோதி சொல்லுவார். இப்போ ஏற்பட்ட ஒருத்தர் உருவம் தான் உருவம் கொஞ்சம் மாற்றலாக இருக்குமே தவிர திரள் மாற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய திரள் இருக்கும், ஒரு ஆணுக்கு பெண் திரள் இருக்கும். அப்படி மாறி இருந்தால் அவர் அழியாகத்தான் இருக்க முடியும். பெருக்கல் குறி மாதிரி இப்படி இருக்கணுன்றார். பெருக்கல் குறி மாதிரி மாறி இருக்கணும். அப்படி மாறாமல் நேராக இருந்தால் அது இருவருமே அழியாததான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அவர் சொல்லக்கூடிய அர்த்தங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் அதில் ஒரு சில வரி எப்படின்னு கேட்டால், நாம் பயப்படுறது என்னென்னு கேட்டால், ஒரு பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லலாம், ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு சொல்லலாம், பிறரை ஏமாற்றக்கூடாது, எல்லாம் தான் நம்மளுக்கு. இப்போ சன்மார்க்கத்தில் பார்த்தவங்க எல்லாம் கடைப்பிடிப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அதில் இருக்க மாட்டாங்க. ஏன்டே நிறைய பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நாங்கள் அங்கே வர முடியாதுங்க அப்படின்னு, எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு சிலர் சன்மார்க்க சங்கத்தவர்களை கண்டால் கொஞ்சம் அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால் இந்த நெறிகள்லாம் கடைப்பிடிக்கிறாங்களே அது ரொம்ப ரொம்ப திறமையானவங்க தான் அப்படின்னு. அதை நாம் என்ன பண்ணணும், காப்பாற்றிக்கணும். நம்ம ஆசான் வல்லபெருமான் என்ன சொன்னாரோ அதை நாம் காப்பாற்றிக்கிட்டோம்னு சொன்னால் அவர் வழியே நாம் நடக்கலாம். அதான் சொல்கிறார், மதிமண்டல அமுதம் வாயார உண்டேன், மதிமண்டல அமுதம் வாயார உண்டேன், பதிமண்டல அரசு பண்ண என்ன சொல்கிறாரு. மதிமண்டல அமுதம் அந்த தவத்தில் அங்கே இருக்கும்போது நம்முடைய எண்ணங்களை அங்கே வைக்கும்போது காற்றானது இந்த நாசியிலே கிட்ட தான் ஆடிக்கிட்டு இருக்கும். 6 அங்கலம் 8 அங்கலம், அவங்களுக்குலாம் 4 அங்கலம் 5 அங்கலம் 6 அங்கலத்தில் தான் ஆடிக்கிட்டு இருக்கும். நமக்கு மட்டும்தான் 12 அங்கலம். கொஞ்சம் கடுமையாக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு 10 அங்கலம் ஆடலாம். அதில் அற்ப சித்தி கிடைக்கும். அதை கண்டு நீ பள்ளியிலித்திராதேன்னு சொல்கிறார் வள்ளல் பெருமான். என்ன சொல்கிறாரு, 2 அங்கலம் குறைந்தால் ஒரு அற்ப சித்தி நடக்கும். சோளப்பொறி மாதிரி, சோளத்தை பொரிச்சா வெள்ளையாக ஓடியாரும், சின்ன சோளம் பெருசாக ஓடும். அப்போ சோளம் நினைக்குமா,
ஆக பரவாயில்ல நாம் பெருசாகிட்டோம் அப்படின்ட்டு. இது சோளப்பொறி அப்படின்றது. உங்களுக்கு 2 அங்குலம் குறைந்தால் சில சித்துகள் நடக்கும், நீங்கள் சொல்கிறது நடக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். அதை வச்சு நீ ஏமாந்துடாதே, மீண்டும் முயற்சி செய், மீண்டும் மலை ஏறு, அந்த பளிங்கமான மலை மீது ஏறு அப்படின்னு சொல்கிறார். மாணிக்க மலை மீது ஏறு அப்படின்றார். அங்கே ஏறனா உனக்கு இந்த அமுதம் கிடைக்கும். மதி மண்டலம், மதினா அறிவு, இந்த இடத்துல இருக்கிற அந்த அமுதமானது கீழே இறங்கும். அது சுவையெல்லாம் சொல்கிறாங்க. என்ன சுவை இருக்கும்? பாகின் சுவை இருக்கும், தேனின் சுவை இருக்கும், பலாவின் சுவை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுவையெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ மதிமண்டல அரசு பண்ண மதிமண்டல அமுதத்தை நம்ம சாப்பிட அவர் சாப்பிட்டாராம். மதிமண்டல அமுதம் வாயார உண்டேன், பதிமண்டல அரசு பண்ண நித்திய நவநேயமாகும். நித்திய அப்படின்னா எந்த நேரமும், நித்திய நித்தியன்னு எப்பொழுதுமே நடந்துகிட்டே, நித்தியன்னா எந்த நேரமும், நித்திய தர்மசாலைன்னா நித்திய எந்த நேரமும் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். நித்திய நவநேயமாகும். 9 பிரிவுகளாக மாறக்கூடிய சக்தி வருமா. நித்திய நவநேயமாகும். நடராஜனே நடராஜனே என் சிவனே கதவை திற அப்படின்றார். என் சிவனே கதவு திற அப்படின்றார். இந்த கதவை திறக்கிறதுக்கு என்னென்ன எத்தனை விதமான பாடல்களை சொல்கிறார், எத்தனை விதமாக நமக்கு தந்திரங்களை சொல்கிறார். சிவன் தான் இந்த கதவை திறக்கணும். இந்தா அருளமுதம், இந்தா அருளமுதம் நான் அருந்த நந்தா மணி விளக்கே நாண நடத்தரசேன் என் உரிமை நாயகனே சிவனே கதவை திற அப்படின்றார். என் சிவனே கதவை திற அப்படின்ற. இப்போ என்ன சொல்கிறார்? இந்த கதவை திறக்கிறதுக்கு இத்தனையும் சொல்கிறார். நந்தா மணி விளக்கே நாண நடத்தரசே என் உரிமை நாயகனே. தாய் வயிற்றில் நான் போகும்போது அங்கே என்னோடு என் கூட துணையாக இருந்து அந்த இருளடைஞ்ச காட்டுக்குள்ளே எனக்கு துணையாக இருந்ததுனால்தான் நான் இந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இங்கே இவ்வளோ நாளாக நான் இருக்கின்ற காரணமே உன்னுடைய அருளால் தான். தாய் வயத்துக்கு நான் செல்லுகின்ற பொழுதே நீ எனக்கு காவலனாக விட்டாய். உன்னுடைய துணை இல்லாவிட்டால் 2வது மாதம் 3வது மாதம் அதே மாதம் 6வது மாதம் பிறக்கின்ற நேரம் இப்படி எனக்கு மரணம் வந்திருக்கும். இந்த மரணத்தை தவிர்க்கிறதுக்கு என்னை இடைவிடாமல் என்னை காத்து என்னை வெளியே கொண்டு இந்த உடம்பை கட்டி இன்னைக்கு இந்த அளவுக்கு உன்னை நினைக்க இருக்கக்கூடிய ஒரு திறத்தை கொடுத்தது நீதான். என்னால் ஆவது யாதொன்றும் இல்லை. தாய்க்கரு பையினில் தங்கிய உயிர்களை ஆய்வர காத்தருள் அருட்பெருஞ்சோதி அப்படின்றார். தாய்க்கரு பையினில் தங்கிய உயிர்களை அங்கே ஆய்வர இறைவன் காத்தாதான் நம்ம வெளிவர முடியும். தாய்க்கருவையில் தங்கிய உயிர்களை ஆய்வர காத்தருள் கிளீனாக எந்த நேரமும் அப்போதான் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லை, அன்னைக்கே அவன் இவன் எப்படி இருக்கணும் எப்படி போகணுன்றது அன்னைக்கே நமக்கு தீர்மானிச்சிடுறான். தாய் வயத்திலே முட்டவா பையினில் முழு உயர் திரள்களை அட்டமேல் காத்தருள் அற்பெருஞ்சோதி. நான் ஒரு கருமுட்டையாக போகும்போதே எனக்கு நீ கருணை காட்டியவன் நீ அப்படின்ற எப்படி சொல்கிறார். நான் ஒரு கருமுட்டையாக இருக்கின்ற பொழுது அங்கே எனக்கு அங்கேயும் கருணை காட்டியதுனால்தான் நான் இந்த உடம்பை எடுத்தேன். இந்த உடம்பெடுத்து வெளியே வருவதற்கு எனக்கு அன்னைக்கே வந்துட்டேன். முட்டவா பையனில் முழு உயிர் திரள்களை அட்டமேல் காத்தருள் அருட்பெருஞ்சோதி. இந்த உடம்பை எடுக்கும் போது, இந்த உடம்பை நான் கட்டி வெளியே வரும்போது இங்கே இந்த சிரசு தானே நீ உற்பத்தி செய்த, தலை தானே உற்பத்தி ஆச்சு. அங்கே அந்த அருட்பெருஞ்சோதி உன்னுடைய ஒளியானது அந்த ஒளி மூலமாக தான் இந்த தலை உருவாகுது. அந்த ஒளி மூடப்பட்டுகிறது. அந்த துவாரத்தை குழந்தை வெளியே வரக்கூடிய ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி
அந்த துவாரத்தை அடைப்பாங்க. பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு துவாரம் மாதிரி கொல கொல கொலன்னு இருக்கும். கை வைக்கூடாது, எலும்பே இல்லாமல் இருக்கும், மண்டை ஓட இல்லாமல். அப்புறம் தான் கூடும், வெளிக்காற்று பட்ட பிறகு தான் கூடும். அப்போ என்ன சொல்கிறாரு, முதல் எனக்கு தலையை கட்டினாய், சிரம், அதான் சிரசிலே இருக்கின்ற சிவனடியை போற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சிரசிலே இருக்கின்ற சிவனை நினையுங்கள் அப்படின்னுவாங்க. சிரசு தான் இந்த ஒரு ஜான் தான். இந்த ஒரு ஜானை தான் வள்ளல் பெருமான் நாண சபையாக கட்டினார். சிரசு தான் அங்கே வந்து கட்டினார்கள். அவர் என்ன சொல்கிறாரு, இது புறத்தோற்றமே, எப்படி புறத்தை நான் காமிக்கிறேன், திரும்ப அகத்தில் பாருங்க அப்படின்றார். அகத்தில் பாருங்க அப்படின்றார். அதனால நாம் வந்து விடாமுயற்சி செய்தால், அவர் என்ன பண்ணாராம், அழுத கண்ணும் சிந்தனையுமா இருந்தாராம் இறைவனை அடைவதற்கு. எப்பொழுதுமே அவர் முகம் ஒரு வாட்டமாகவே இருக்குமா. அதான் சொல்றார், அவர் வாட்டங்கண்டு நாட்டங்கொண்டேன் வெண்ணிலாவே அப்படின்னுவார். அவருடைய வாட்டம் கண்டு இவர் நாட்டம் கொண்டாராம். ஒரு முகம் வந்து ஒரு நாட்டத்திலேயே இருக்குமா. அணுகு தொண்டர்கள் சொல்கிறாங்க, எப்போதுமே அவர் व्यसனக்குறியாகவே இருப்பார், இறைவனுடைய சிந்தனையிலேயே இருப்பார்னார். அப்போ விடாமுயற்சி செய்தால் எல்லாம் நடக்கும். தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன் மெய்யை வருத்த கூலி தரும். திரும்ப திரும்ப எதாவது சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா மெய் வருத்துறதுன்னா என்ன, ஒரு 10 நிமிஷம் தரத்தில் நினைக்கிறோம், அதான் மெய் வருத்துது, வேற ஒன்றும் கிடையாது. நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோம், சைவமாக இருக்கிறோம், ஜீவர்களுக்கு இறக்கப்படுறோம், பிற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், அதுக்கு ஆபத்து வரும் காலத்தில் போய் காப்பாற்றுறோம், எல்லாம் செய்கிறோம், அதெல்லாம் ரைட்டு தான். ஆனால் நம்மையும் நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும். அதை காப்பாற்றியதும் ரைட்டு, அது செய்ய வேண்டியதான், உபகாரம். அடுத்து நம்மை நாம் காப்பாற்றி கொள்வதற்கு இந்த இடத்தை நினைக்க வேண்டும், சுழிமுனையை நினைக்க வேண்டும். அதனால் எனக்கு தெரிந்தவற்றை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.